911, what's your emergency? Help, I've just been shot. Where? What? I've just been shot. Where are you at? 6372 Brookview Lane. Brookview in what city? West Bluefield. Okay, how did you get shot? Who shot you? My grandma shot me. Your grandma and grandpa shot you? My grandma. I'm gonna die. Help. Sir? Hello? Are you there? I got shot again. Help. You got shot again? Are they still there? Please help. வெஸ்ட் ப்ளூம்ஃபீல்ட் மிச்சிகன் 911 ஆப்ரேட்டருக்கு இந்த காலை ரிசீவ் பண்ணுறது வரைக்கும் அந்த நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2012 மே 18 சாயந்தரம் ஒரு 5:30 மணி அளவுக்கு இந்த காலை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஆப்ரேட்டர்ஸையே தலைகீழா புரட்டி போட்டுச்சிருந்தா சொல்லணும். மைக்கேல் ஹாஃப்மன், ஜெனிஃபர் ஹாஃப்மன் தம்பதிகளுடைய மூத்த மகன் ஜானத்தன் ஹாஃப்மன், இளைய மகள் ஜெசிகா ஹாஃப்மன். மைக்கேல் ஹாஃப்மனுக்கும் ஜெனிஃபர் ஹாஃப்மனுக்கும் சில மன வேறுபாடுகள் காரணமா 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ற சமயத்துல தான் இளைய மகளான ஜெசிகா ஹாஃப்மனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதும் இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. வேற வழியே இல்லாம ஜெனிஃபர் ஹாஃப்மன் ஜெசிகா ஹாஃப்மனை கூட்டிட்டு அரிசோனாக்கு மூவ் பண்றாங்க அவங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. என்னதான் மைக்கேல் தனியா வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய மகளுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரும் அரிசோனாக்கு மூவ் ஆகிறாரு. இவங்க அரிசோனா மூவ் ஆகிறதுனால ஜானத்தன் ஹாஃப்மனுடைய ஸ்கூல் எந்த விதத்திலையும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெனிஃபர் ஹாஃப்மன் அவங்களுடைய அம்மா சாண்ட்ரா லைனுடைய வீட்டில் ஜானத்தன் ஹாஃப்மனை விட்டுட்டு போறதுக்காக பிளான் பண்றாங்க. சாண்ட்ரா லைன் 75 வயசான ரிட்டையர்ட் டீச்சர். அதே ஊர்ல அவங்களுடைய 2வது கணவரான ஃப்ரெட் லைன் கூட வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய பேரன் தன்கிட்ட வளர்றத நினைச்சு ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்ண சாண்ட்ரா லைன் அவங்கள ரொம்பவுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரியான சமயத்துல தான் 911க்கு ஜானத்தன் ஹாஃப்மன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கால் ரிசீவ் ஆகுது. இந்த காலை ரிசீவ் பண்ணி 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸும் மெடிக்ஸும் சாண்ட்ரா லைனுடைய வீட்டை ரீச் பண்றாங்க. சாண்ட்ரா லைனோட வீட்டை ரீச் பண்ணதுமே என்ட்ரன்ஸ்லயே சாண்ட்ரா லைன் அழுதுட்டே வெளியே ஓடி வராங்க. நான் என்னுடைய கிராண்ட்சனை ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வெளியே வராங்க. உடனடியா மெடிக்ஸ் உள்ள போய் ஜானத்தன் ஹாஃப்மன் எங்க அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ரூமை ரீச் பண்ணதும் அங்க ஜானத்தன் ஹாஃப்மன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. உடனடியா அவரை மீட்டு அவருக்கு முதலுதவியும் செய்யப்படுது. முதலுதவி செஞ்சும் கூட 6 இடத்துல புல்லட் பாஞ்சதுனால ஜானத்தன் ஹாஃப்மனை காப்பாற்ற முடியல. இதுக்கப்புறமா சாண்ட்ரா லைன் மேல வழக்கு பதியப்படுது. அவங்க மேல வழக்கு பதியப்பட்டு அவங்களை கைதும் செய்யறாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல இது மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்தது யாருனாலையும் ஏத்துக்கவே முடியல. முக்கியமா ஜெனிஃபர் ஹாஃப்மன்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஆனா இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருந்து பல உண்மைகள் தெரிய வருது. ஜெனிஃபர் ஹாஃப்மன் ஜானத்தன் ஹாஃப்மனை அவங்களுடைய அம்மாவான சாண்ட்ரா லைன் கிட்ட விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஜானத்தன் ஹாஃப்மன் அவருடைய 17வது வயதை என்டர் பண்ணும்போது, அதாவது அவருடைய டீன் ஏஜுக்குள்ள என்டர் பண்ணும்போது அவருடைய பிஹேவியர்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்ற மாதிரி அவருடைய ஸ்கூல்ல அவருடைய நட்பு வட்டாரம் சரியில்லாததுனால அவர் ஹாஃப்மன் நிறைய கெட்ட பழக்கங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர் போதை பொருளுக்கும் அடிமையாகிறாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சாண்ட்ரா லைன் 911க்கு கால் பண்ணி தன்னுடைய பேரன் ரொம்பவும் ஹைப்பரா பிஹேவ் பண்றதாகவும், ரொம்பவும் தன்னை பார்த்து கத்துறதாகவும், கெட்ட கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க ரீச் ஆன போலீஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு இவங்களை சமாதானம் பண்ணிட்டு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம போயிருக்காங்க. அதே போல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 4 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது மே 14, 2012 ஜானத்தன் ஹாஃப்மன் அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கேஸ்க்காக 93 நாட்கள் சஸ்பென்ஷனும் 12 மாதம் ரிமாண்டும் கிடைக்குது. ஸோ இவர் அண்டர் 18 அப்படிங்கிறதுனால ரிமாண்ட் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சூப்பர்வைசர் இவங்களை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு ஃபார் 12 மந்த்ஸுக்கு.
அதே போலதான் மே 18, 2012 அவருடைய ரொட்டீன் ட்ரக் டெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் அது. சாண்ட்ரா லைனும் ஜானத்தன் ஹாஃப்மேனும் அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக ரொம்பவுமே பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட்டும் வருது. சாண்ட்ரா லைன் பயப்பட்ட மாதிரியே பாசிட்டிவ்னு வருது. இதனால ரொம்பவும் கோபம் அடைஞ்ச டென்ஷனான சாண்ட்ரா லைன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெட் லைனை வாக்கிங்காக வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா லைனுக்கும் ஜானத்தன் ஹாஃப்மேனுக்கும் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. தன்னுடைய பாட்டி சொல்றது எதுவுமே கேட்காம ஜானத்தன் ஹாஃப்மேன் ரொம்பவுமே அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். இதனால ரொம்பவுமே டிப்ரெஷன் ஆன சாண்ட்ரா லைன் அவங்க டக்குன்னு அவங்களுடைய ட்ரால இருந்து Glock 9mm செமி ஆட்டோமேட்டிக் ஹேண்ட்கன்னை எடுத்துட்டு வந்து ஜானத்தன் ஹாஃப்மேனை பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஜானத்தன் 911க்கு கால் பண்ணி அவருடைய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த காலில் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், அவர் அந்த 911 ஆப்ரேட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சாண்ட்ரா லைன் அந்த கன்னை ரீலோட் பண்ணி திரும்ப அவங்கள பண்றாங்க. இதுல 6 இடத்துல ஜானத்தன் ஹாஃப்மேனுக்கு குண்டடிகள் படுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் அவங்கள கோர்ட்லயும் சப்மிட் பண்றாங்க. இதுக்கு ஒரு படி மேல ஜெனிஃபர் ஹாஃப்மேன் அவங்களுடைய அம்மா மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னுடைய அம்மா என்னுடைய சின்ன வயசுலயே இது மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்பவுமே ஹைப்பரா பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய அம்மாவுக்கு எதிராகவே சாட்சி சொல்றாங்க. இருந்தாலும் கூட கோர்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றாங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல சாண்ட்ரா லைன் மேல செகண்ட் டிகிரி மர்டர் பதியப்படுது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் செகண்ட் டிகிரி மர்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டு மர்டர். அதாவது ஒரு சம்பவம் செய்யறதுக்கு முன்னாடி பக்காவா பிளான் பண்ணிட்டு செய்யறது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர். செகண்ட் டிகிரி மர்டர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்னால எமோஷனலா எடுக்கிற ஒரு முடிவு தான் செகண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாண்ட்ரா லைனை அந்த சிச்சுவேஷன் ரொம்ப அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிறதுனால செகண்ட் டிகிரியில் கொண்டு வராங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு 22 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. இந்த தீர்ப்பு 2013 வருது. அப்போ அவங்களுடைய வயது 75. இப்போ இந்த 2025 கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12 வருஷம் அவங்க ஜெயில இருந்துட்டாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டா அவங்களுடைய வயசு 87 இருக்கும். இன்னும் 10 வருடங்கள் அவங்களுக்கு இருக்கு. அந்த 10 வருஷம் முடியும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 97 வயசா இருக்கும். அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமாகவும் காமாவும் பீஸ்ஃபுல்லாவும் கழிக்க வேண்டிய அந்த 2 முதியவர்களும் இப்பவும் ரொம்பவுமே ஒரு ட்ரபிளான லைஃப்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய பேரண்ட்ஸும் சரி உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி எது சொன்னாலும் உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றபடி எதுவும் உங்களுக்கு கிடைக்க கூடாதுனோ நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிற இன்டென்ஷன்ல கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில பண்ண தப்புகள் எப்படி அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுதான் உங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றது எல்லாமே. ரொம்பவுமே 100% அவங்க சொல்றதை கேட்க முடியலனாலும் கூட திருப்பி பேசி அவங்கள ஹர்ட் பண்ணாம இருந்தாலே அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கேட்டுக்கிறது கூட அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு பெரிய கடல்ல ஒரு போட்ல நீங்க சேல் பண்றீங்க, ஒரு சின்ன போட்ல நீங்க சேல் பண்றீங்க. அந்த போட்டை நீங்க போகும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த கடல் பயணத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்ப கிடைக்கிற அந்த கலர் குட்டி குட்டி மீன்கள் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப நீங்க அந்த சேலிங்க ஸ்டார்ட் அந்த அழகான நம்மளுக்கு பேர் கூட தெரியாத அழகான பெரிய பெரிய மீன்களும் இருக்கு. சுறா மீன்கள் போன்று ஆளையே விழுங்கக்கூடிய மீன்களும் இருக்கு. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்லையே கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சின்ன சின்ன திங்ஸையும் பார்த்து ஸ்ட்ரக் ஆகி உங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. வாழ்க்கை கடல் அப்படிங்கிறது நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்கு.
நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான திங்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான் உங்களுடைய பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும். அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய அட்வைஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் பயணத்தை தொடரும் போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாகவே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.